இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்து மீனாட்சி ஒன்றா எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி காலில் விழுகிறாங்க. நல்லா இருங்கடா, அவங்கள பார்க்கவே என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியாவுக்கு எரிச்சல் தாங்கவே முடியலச்சா, நம்மளை விட்டுட்டு அவள் கூட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அருண் சொல்கிறாரு, வா அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருக்கணும், கூடிய சீக்கிரமே பேரனோ பேத்தியோ பெத்தி எங்கள் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் வளர்க்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பாட்டி காலையும் போய் விழுகிறாங்க. அவங்களும் வந்துட்டு அதையே சொல்கிறாங்க. அடுத்து அவங்க 2 பேர் நின்றுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவும் கார்த்தியும் போய் அவங்க அப்பா காலில் வந்துட்டு விழுகிறாங்க. கார்த்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ நினச்சபடி பண்ணி முடிச்சிட்ட. இப்போ மாதிரியே எப்போவுமே நீ கையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்ப, அது வந்துட்டு நான் அம்மா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியோட அப்பாவும் வீட்டுக்கு கடைசி பையன் நீ தான், ஆனால் நீ தான் பையன் மாதிரி பொறுப்பாக இருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்து பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அபிராமி அம்மா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு நல்லபடியாக எல்லா காரியத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு தீபா உனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பா, அப்பேற்பட்ட ஒய்ஃப் உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி கார்த்தி தீபா வந்துட்டு புகழ்றாங்க. அடுத்து வந்துட்டு பாட்டி காலில் வந்துட்டு 2 பேர் விழுகிறாங்க. உங்களை எப்படி எனக்கு வாழ்த்ததுன்னே தெரியலப்பா, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் வந்துட்டு நல்ல சூப்பராக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு வாழ்த்துறாங்க. இதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்த ரம்யாவுக்கு எரிச்சல் தாங்க முடியல. சி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சிக்கிறாங்க. அடுத்து ரம்யா வந்துட்டு கனவு கண்டுறாங்க. கார்த்தி ரம்யாவும் ஒன்றா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, அவங்க வந்துட்டு பிளஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. கன்றாவி சகிக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் தீபா விறுவிறுன்னு எங்கேயோ போயிட்டு மாலை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆமாம் கேக் கட்டிங்லாம் பண்ணல, மாலையை போடுங்கப்பா, மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. அபிராமி அவங்க ஹஸ்பண்டுக்கு மாலை போடுறாங்க. அவங்க வந்துட்டு அபிராமிக்கு மாலை போடுறாங்க. ஃபோட்டோகிராஃபரே ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்கணும், ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல கலைக்கிறோம் பாட்டி அப்படின்றாங்க. அடுத்து வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி ஊட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர ஜாலியாக இருக்காங்க. சரிப்பா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி கிளம்புறீங்க, இன்னும் வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதுக்கடுத்து அபிராமி எல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ வீட்டில் வேலை எல்லாம் போட்டபடி கிடக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வர்றப்ப சலிக்கிற வரைக்கும் நான் தங்கி இருந்துட்டு போகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்றாங்க. அடுத்து எல்லாரும் வந்துட்டு வழி அனுப்புறதுக்காக வெளியில் வராங்க. பாட்டிமா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா சாப்பிடுங்கப்பா, எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டு இருந்துட்டு இவங்களை மனசார வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கார்த்தி வந்துட்டு நல்ல பொறுப்பான பையன்ப்பா, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அருணையும் கார்த்தி அப்படியே சுற்றி சொடக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. அடுத்த சீனில் எல்லாரும் சாப்பிட கிளம்பிடுறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு ரம்யா கிட்ட வர்றாங்க. ரம்யா என்னை மன்னிச்சிரு, ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் என் தம்பி வந்துட்டு லேபராக உங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்த்தா, ஆனால் இனிமேல் வரமாட்டா அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. மேம் நான் உங்கள் கம்பெனியில் உண்மையாக தான் வேலை பார்த்தேன், லாயலாக தான் இருந்தேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை, ஆனால் இனிமேல் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது கார்த்தி, ஆனந்த் வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு லேபரை வந்துட்டு நான் மிஸ் பண்ணுறது எனக்கு லாஸ் தான், ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்பெனியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிடுறாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியா குடுகுடுன்னு கோவமாக போக பார்க்குறாங்க. அப்போ ஆனந்த் வந்து வெரைட்டி ரியா கணத்தில் ஒரு அரை மறுபடியும் அடிக்க போகிறப்போ ரியா வந்துட்டு பிடிச்சிடறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்னை அடிக்க அப்படின்னு சொல்ல, நீ கெஞ்ச காரியத்துக்கு ஒன்று என்ன கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு, நான் தான் ஒன்று அடிக்கணும், என்னை கழட்டி விட்டுட்டு அந்த மீனாட்சி கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினேல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நல்ல மாதிரி நடிக்காத, நீயும் அதுவும் பேசின எல்லா வீடியோவுமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக போய் பார்த்துட்டு இருக்காங்க. பணத்துக்காகவா நீ இப்படிலாம் பண்ண, எங்கள் வீட்டில் இருக்க யாருமே உன்னை நம்பவே இல்லை, ஆனால் நான் உன்னை நம்பினேன்ல, அதுக்காக நீ கொஞ்சம் உண்மையாக இருக்கால, இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி திட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அபிராமி அவங்க அப்பான்னு வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் அவளை மட்டும் குத்த சொல்லி என்ன பிரயோஜனம், இதில் நீயும் தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ஆனந்த் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டது நீயோ ரியாவோலாம் கிடையாது, மீனாட்சி தான், என்னோட அழகான மூத்த மருமக, நீங்கள் செஞ்ச காரியத்தால் மனசு வேதனைப்பட்டு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு, இதில் முடிவெடுக்க வேண்டியதான் அவ தான் அப்படின்னு சொல்ல, அம்மா இவளெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியதான், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆனந்த் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை சொன்ன மாதிரி இதில் முடிவெடுக்க வேண்டியது நான்னா, என்னை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சது கார்த்தியும் தீபாவும் தான், கார்த்தி இப்போ இந்த இடத்துல இல்லை, அதுக்கு பதில் தீபாவோட ஒப்பீனியன் கேட்க அப்படின்னு சொல்ல, பெரியவங்களாக இருக்கும்போது நான் என்னத்தை சொல்கிறது, ஆனால் என்னை கேட்குறதுனால சொல்கிறேன், ஏதோ ஆனந்த் மாமாவை நம்பி வந்துட்டா, அதனால் அவளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அமுச்சு விட்டுறலாம், நம்ம மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வந்துட்டு ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருந்து நம்ம அமைதியாகவே இருக்கக்கூடாது
விடக்கூடாது, ஏதாவது வந்துட்டு வார்த்தை எடுத்து விடணும், இல்லாட்டி நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவளுக்கு என்ன வக்காலத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்கேன், அந்த ரியா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல, காசை கொடுக்கணுன்ற காசு எங்கேருந்து கொடுப்பேன், உன் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன், உன் வீட்டிலே வாழ்றதுக்கு வழி இல்லாமல் தானே இங்கே கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல அருண் சொல்றாரு, வாயை மூடு, நீ பெரிய ஒழுங்காக்கும், இந்த ரியா கூட சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாயை மூடு அப்படின்னு சொல்ல தீபா சொல்றது சரிதான், போய் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னது தீபா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனந்த் வந்துட்டு பணத்தை கொடுக்கும்போது ரியா அந்த பணத்தை தட்டி விட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் கன் எடுத்துட்டு வந்து மேலே ஷூட் பண்றாங்க. எல்லாரும் பயத்திலே பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. ரியா என்ன பண்ண போறாங்கன்னு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.